இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் சோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை யாவரும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய கூட நம்ம இந்த கூட்டத்துல கலந்து கொண்டிருக்கிற ரீசன் இந்த ஹீலிங் ஸ்கூல். ஏன் குறிப்பா ஹீலிங் ஸ்கூல் இதுக்கு பேர் வச்சிருக்கோம்னா, ஸ்கூல்ல போயிட்டு பாருங்க, எல்லா காரியத்தையும் கத்துக்கிட்டு வராங்க இல்ல. என்ன படிக்கணும், மேக்ஸ்க்குன்னு ஒரு ஸ்கூல் இருக்கு, மேக்ஸ்க்குன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அது ஸ்பெஷலா சொல்லி தராங்க. பாருங்க, இந்த ஹீலிங் ஸ்கூல் மூலமா நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? இந்த ஹீலிங் ஸ்கூல் மூலமாய் தேவன் தெய்வீக சுகத்திற்கு சொந்தக்காரர். நீங்களும் நானும் தெய்வீக சுகத்துக்கு சொந்தக்காரர் என்று கற்றுக்கொள்ள போறோம். அவர் தான் பாருங்க தெய்வீக சுகத்தை நமக்கு தருகிறாராம். பாருங்க, அவர்கிட்டதான் எல்லா தெய்வீக சுகம் என்று இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆவியானவர் தாமே அடியினை மறைத்து ஆவியானவர் தாமே வெளிப்படுவாராக. இன்றைய கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கணக்கு கடந்த பகுதியில என்ன பார்த்தோம்னு சொல்லி ஒரு ஷார்ட்டா பார்த்துட்டு நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கணக்கு கடந்த பகுதியில் நம்ம அவிவிசுவாசுடைய ஆலோசனை கேட்டீங்கன்னா நீங்க நிச்சயமாய் தெய்வீக சுகத்தை பெற முடியாது. பாருங்க, அவிவிசுவாசிகளுடைய ஆலோசனை நீங்க கேட்டீங்கன்னா, உலகத்தார், இயேசுவை நம்பாதவர்கள், இன்னும் இயேசு மேல இன்னும் அந்த பிடிப்பு இல்லாதவங்க, அவங்க சொல்ற சில வார்த்தைகள்லாம் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு விசுவாசமே வராது. பாருங்க, நம்பிக்கை வராது, தெய்வீக சுகம் வராது என்று பைபிள் சொல்லுது. நம்ம பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க மத்தியில அவிசுவாசிகள் இருந்தாங்க. அவங்களுடைய பேச்சை கேட்டு என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு தேவையில்லாத காரியத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வியாதிக்கு நேராக கடந்து சென்றுட்டாங்க. ஆனா இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அவிசுவாசுடைய ஆலோசனை கேட்க கூடாது. பாருங்க, குறிப்பாக இந்த சுகத்தின் மத்தியில சொல்றாங்க பாருங்க, அவங்க சொல்லுவாங்க கொஞ்சம் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன், அங்கேயே போயிட்டு வந்துடுறேன், இங்கே போயிட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல, எத்தனை பேர் நம்புறீங்க? அவிசுவாசின் அந்த ஆலோசனை கேட்க கூடாது. என்ன வியாதியா இருக்கிற டைம்ல பாருங்க, அதை கேட்க கூடாது. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது அதை கேளுங்க, அதை விசுவாசிங்க. விசுவாசிகள் ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணுவாங்க பாருங்க, இந்த டைம்ல இந்த ஃபுட் எடுத்துங்க, இந்த டைமுக்கு இங்க போங்க, இந்த டைமுக்கு இந்த நேரத்துல கரெக்டா டேப்லெட் கொடுங்க. பாருங்க, ரொம்ப முக்கியம். எத்தனை பேருக்கு விளங்குது? ஓகே, அதான் கடந்த வாரம் பார்த்தோம். இன்றையில இருந்து நம்ம ஒரு இந்த ஹீலிங் ஸ்கூல் மூலமாய் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போறோம். இன்றைய இந்த புது வருடத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம கர்த்தருடைய வார்த்தை நிறைய கணக்கு சொல்லுவோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்களையும் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதியில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரி கர்த்தர். பாருங்க, தேவன் தெளிவா சொல்லிக்கிறாரு. அவர் யாரா? நம்முடைய பரிகாரி கர்த்தர். எத்தனை பேர் சொல்றீங்க? இயேசு உங்க பரிகாரி கர்த்தர். அதான் இன்றைக்கு பார்க்க போறோம். சத்தியமே இன்றைக்கு அதான். என்ன? இயேசு உங்க பரிகாரி. எல்லாரும் சொல்லுவோம், இயேசு என் பரிகாரி. பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு சத்தியம் இது. இந்த சத்தியத்தை நீங்க தெரிந்து கொள்ள போறீங்க. இந்த சத்தியத்தை நம்ம பார்ப்போம். இயேசு நம்முடைய என்ன? பரிகாரி கர்த்தர். ஓகே, பார்ப்போம். வேதாந்தத்துல பைபிள்லயே இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் பரிகாரி என்ற வார்த்தை பயன்படுத்துறது. வேற எந்த இடத்தையும் போடப்படல பைபிள்லயே. இதுல இந்த எபிரேய மொழியில இந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா ரோஃபேக்கான்னு வருது. ரோஃபேக்கா அப்படின்னு வருது. ரோஃபேக்கா என்னவா? அவர் பரிகாரி கர்த்தர். அதுவும் எப்படி அந்த நாமத்தை எப்படி பயன்படுத்தியிருக்காரு தேவன்? என்ன, நம்ம அவரை நினைவு கூறணும். சுகம் தேவைப்படும் போதெல்லாம் அவரை நினைவு கூறுறதுக்காகவே இந்த நாமத்தை தேவன் வச்சிருக்காராம். எத்தனை பேர் விளங்குது? சுகம் உங்களுக்கு தேவைப்படுதா என்று? ஒருவேளை சுகவீனத்துல இருக்கீங்களா? இந்த நாமத்தை சொல்லுங்க. என்ன? இயேசு என்னுடைய ரோஃபேக்கான்னு சொல்லுங்க. இயேசு என்னுடைய ரோஃபேக்கான்னு சொல்லுங்க. ஏன் ஏன் சொல்லணும்? பாருங்க, இந்த ஒரு நாமம் தான் பாருங்க வேதாந்தத்திலேயே பாருங்க யாவே ராஃபான்னு சொல்லப்படுகிறது. யாவே ராஃபா, சுகத்தை கொடுக்கிறவர் என்று சொல்லப்படுகிறது. ஆனா இந்த யாவே ரோஃபேக்கா என்கின்ற நாமம், இந்த பரிகாரி கர்த்தர் என்று தமிழ்ல வருதுல்ல, ஆங்கிலத்துல ஹீலர்னு வருது. நீங்க எபிரேய மொழியில படிச்சீங்கன்னா எப்படி வருதான்? ரோஃபேக்கான்னு வருது. என்னவா இதோடைய அர்த்தம்? அவர் சுகத்தை கொடுக்கிறவர் இல்லையா, சுகமாகவே இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு சுகமாகவே இருக்கிறார்? பாருங்க, இந்த நாமம் தான் ஒரு தனிப்பட்ட உடன்படிக்கை கொண்டவர்களிடத்துல தேவன் வெளிப்படுத்தின ஒரு நாமம். நீங்க அந்த அந்த வசனத்திலேயே படிச்சாலே போடும், நல்லாவே போட்டிருக்கு பாருங்க. நானே உன் பரிகாரி. உன் பரிகாரா என்னது? பா, உனக்கானவர் நான், உனக்காக தான்ப்பா, எல்லாம் உனக்காக தான். யோசிச்சு பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வேதம் எப்படியா சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா? பைபிள் சொல்லுது, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, கலாத்தியர் 3:13 படிக்கிறேன் பாருங்க, கேளுங்க. கலாத்தியர் 3:13 இப்படியே சொல்லப்படுகிறது வேதாந்தம். என்ன?
மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி என்று சொல்லப்படுது. இந்த சாபம் என்ற வார்த்தை நீங்க பழைய ஏற்பாட்டுல சாபம்னு சொன்னாலே அவங்களுக்கு ரெண்டு தான் நினைவு வரும். ஒண்ணு வியாதி நினைவு வரும், இன்னொன்னு அவங்களுடைய பரம்பரை பரம்பரை சாபம்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு தான் ஞாபகமே படுத்துவாங்க பாருங்க. ஆக்சுவலா சாபம் என்னவா இங்க தேவன் வியாதியை பற்றி சொல்றாரு. கிறிஸ்து உங்களுக்காக என்னவா சாபமாகின்னு சொல்லப்படுதுன்னா என்னது? கிறிஸ்து நீங்க வாங்க வேண்டிய அந்த வேதனை, மரண வேதனைகள், நீங்க வாங்க வேண்டிய அந்த வியாதியில் இருக்கிற எல்லா வேதனையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்காக ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம பாருங்க, 1 பேதுரு 4:1 இப்படியாவே சொல்லப்படுகிறது வேதாந்தத்துல. என்ன சொல்லப்படுது பாருங்க, 1 பேதுரு 4:1 இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியா. யோசிச்சு பாருங்க, சரீரத்துல அவ்வளவு பாடுபட்டிருக்காரு இயேசு. ஏங்க? உங்களுக்காக பட்டிருக்காரு, நமக்காகன்னு போட்டிருக்கு. அந்த அந்த நமக்காக என்ற இடத்துல பாருங்க, யாருக்கெல்லாம் ஒரு வேலை நீங்க பைபிள் வச்சிருப்பீங்கன்னா அந்த நமக்காக என்ற இடத்துல உங்க பேரை போட்டுங்க. அந்த நமக்காக என்ற இடத்துல லைட்டா மேல ஒரு சின்ன கோடு போட்டு உங்க பேர் போட்டுங்க. உங்க நேம் போட்டுங்க, என் பேரை போட்டுக்கலாம். என்ன நான் போட்டுக்க போறேன், என் பேர் என்ன? கிறிஸ்து ஆண்ட்ரூவுக்காக உங்க பேரை போட்டு படிங்க. கிறிஸ்து ஆண்ட்ரூவுக்காக மாம்சத்திலே பாடுபட்டார். யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த அந்த நமக்காக உன் அப்படின்லாம் வர இடத்துல என்னவா ரோஃபேக்கா என்கின்ற நாமம் பயன்படுத்தப்படுது. ரோஃபேக்கா இந்த சுகத்தை பற்றி எங்கெங்கெல்லாம் தேவன் சொல்லப்படும் போது உன் பரிகாரி, உன்னை சுகப்படுத்துவேன். யோசிச்சு பாருங்க. நமக்காக அந்த வார்த்தைகள்லாம் எங்கவா அங்க அந்த வார்த்தையெல்லாம் என்ன போடப்பட்டிருக்கா? ரோஃபேக்கா என்று சொல்லப்படுது. என்ன? உனக்கானவர் அவர். இயேசு உனக்கானவர், உனக்கு சுகத்தை கொடுக்கிறவர். இப்படி சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்க. இன்னும் கூட கொஞ்சம் ஒரு இன்னொரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னா நல்லா புரியும் பாருங்க. இயேசு வந்து என்னவா இந்த ரோஃபேக்கா என்கின்ற வார்த்தை என்னவா அவர் மருத்துவர் இல்ல, மருந்தாகவே இருக்கிறாராமா. யோசிச்சு பாருங்க. ஏதோ சுகத்தை மட்டும் கொடுக்கிறவர் கிடையாது, சுகமாகவே இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த ரோஃபேக்காவுடைய வார்த்தையே அதான் பாருங்க. உன் பரிகாரி. வாய்த்தன்னு சொல்லுவோமா இன்றைக்கு? இயேசு என் சுகமா இருக்கிறார். வாய்த்தன்னு சொல்லுவோமா? இயேசு என் ரோஃபேக்காவா இருக்கிறார் சொல்லுவோமா? இயேசு என்னவா உங்க ரோஃபேக்காவா இருக்கிறார். பாருங்க, பழைய ஏற்பாட்டுல தேவன் தனிப்பட்ட உடன்படிக்கை போடுறாரு பாருங்க இஸ்ரேல் ஜனங்கிட்ட. என்ன? எப்பா நான் உன் பரிகாரிப்பா, நான் உனக்கானவன், நான் உனக்கானவர், நான் உன்னுடைய பரிகாரி நானு. இயேசு சொல்றாரு பாருங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? இயேசு பாருங்க 1 யோவான் 3:16 வேதம் எப்படியா சொல்லப்படுகிறது. 1 யோவான் 3:16 என்னவா அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுக்கிறதுனாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கணும். என்னவா அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனால, உனக்காக கொடுத்திருக்காருங்க அவர் ஜீவன். சரிங்களா? ஒருவேளை மரண அவஸ்தைப்படுகிற வியாதியில இன்னைக்கு இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. நான் வண்டியில வரும்போது தான் பாருங்க, நான் அதை நினைவுபடுத்திட்டு வந்தேன். இந்த சைக்கிள்ல வரும்போது எனக்கு ஞாபகம் பாருங்க, ஆவியானவர் அந்த வார்த்தையை கொடுத்தாருன்னு பாருங்க. சொல்லியிருக்காங்க பாத்திருக்கீங்களா? தாயும் பிள்ளையும் இந்த பிரெக்னன்சி டைம்ல சொல்லுவாங்க, ஒண்ணு அம்மாவை காப்பாற்றணும், இல்லைன்னா குழந்தைய காப்பாற்றணும்னுவாங்க. ஒண்ணு குழந்தை வந்து ஜீவனை விட்டு, குழந்தை தன்னுடைய ஜீவனை விட்டு அம்மாவை காப்பாத்திடணும், இல்ல அம்மா தன்னுடைய ஜீவனை விட்டு குழந்தைய காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லி பாத்திருக்கீங்களா? அது சொல்லுவாங்க. அதே போல வியாதி நேரத்தை கூட என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு என்ன அவர் ஜீவனை விட்டுறணும் பிரதர், அவ்வளவுதான், என்ன பண்ண முடியும் அப்படின்னுவாங்க. நீங்க ஜீவனை விட தேவையில்ல, நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. என்ன? இயேசு நமக்காக ஜீவனை விட்டார். ஏதாவது சொல்லுவோமா? எதுக்காக? நம்முடைய நம்முடைய நோய்களுக்காக. பாருங்க, மரணத்துக்கு ஏதுவான சில நோய்கள் இருக்கு பாருங்க. பாருங்க, மரணம் நம்ம இதெல்லாம் பார்த்திருக்கோம், ஏற்கனவே பார்த்திருக்கோம். மரணத்துக்கு ஏதுவான நோய்கள்லாம் அது நம்மள ஜீவனை விட சொல்லும் பாருங்க. இல்ல இல்ல இல்ல, நீங்க சொல்லுங்க, என் ஜீவன் ஏற்கனவே அவர் எடுத்துக்கிட்டாரு. சொல்லுங்க, எனக்காக அவர் ஜீவன் விட்டாரு. இயேசு நான் விட வேண்டிய ஜீவன் பாருங்க, நான் மறிக்க வேண்டிய இடத்துல அவர் மறிச்சிட்டாரு, என் வியாதிக்காக மறிச்சிட்டாரு. பாருங்க, வியாதியின் விளைவுனால எவ்வளவு பேர் மறிக்கிறாங்களே. அந்த மரணத்தெல்லாம் இயேசு ஏற்கனவே ஏற்றுக்கொண்டார். அவரை விசுவாசிக்கிறதுக்கு என்ன இல்ல, இப்பேற்பட்ட வியாதியின் மூலமாய் மறிக்கிற அந்த மரணம் இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கு? வாய்த்தன்னு சொல்றீங்களா? இன்றைக்கு சொல்லுவோமா? இயேசு என்னுடைய ரோஃபேக்கா. அதுதான் பாருங்க இஸ்ரேல் ஜனங்கிட்ட சொல்றாரு என்ன தேவன், எப்பா நான் உன் ரோஃபேக்காவா இருக்கேன், நீ பயப்படாத, நான் உன் ரோஃபேக்காவா இருக்கேன். எகிப்துல இருந்து வந்த முதல் வார்த்தையா தான் பாருங்க. எகிப்துல இருந்து தேவன் வெளியே வந்த உடனே முதல் நாமத்தை பயன்படுத்துறார் பாருங்க. நீங்க எல்லா இடத்துலயும் பைபிளை படிச்சீங்கன்னா ஆதியாமத்துல இருந்து இந்த யாத்ரா வரைக்கும் மோசே தான் போயிட்டு தேவனுடைய நாமத்தை கேட்பாரு.
தேவரீர் உங்க நாமத்தை சொல்லுங்க அப்படின்னு. தேவன் சொல்லுவார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்லுவார். ஐ எம் த ஐ எம் அப்படின்னு சொல்லுவார். ஆனா இந்த இடத்துல மட்டும் தான் தேவன் பாருங்க, குறிப்பாக இந்த சுகத்திற்கு, சரீர சுகத்திற்கு தேவன் அவரே தானா வந்து தன்னை ரிவீல் பண்றார், அவருடைய நாமத்தை. எப்பா நீ இந்த நாமத்தை பயன்படுத்தி, உனக்கு எப்பப்பெல்லாம் சுகம் தேவைப்படுதா அப்ப இந்த நாமத்தை நினைவு கூறு. என்ன? ஏசுவே ரோஃபேக்கான்னு நினைவு கூறு. ஏசு ரோஃபேக்கா அப்படின்னு நினைவு கூறு. இந்த நாமத்தை நினைவு கூறு உனக்கு. அப்போ உனக்கு புரியும். நல்லா பாருங்க, ரோஃபேக்கான்னு சொன்னாலே இஸ்ரேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? சுகம். ஓகே, அப்ப நம்ம கரெக்ட், சுகத்தை கொடுக்கிறவர் அவரு. அப்ப பாருங்க எத்தனை பேருக்கு விளங்குது. இன்றைக்கு வாய் திறந்து சொல்லாமா? இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்க வாய் திறந்து சொல்லுங்க, ஏசு உங்க ரோஃபேக்கா. வாய் திறந்து சொல்றீங்களா? ஏசு என்னுடைய ரோஃபேக்காவா இருக்கிறா. சொல்றீங்களா? பாருங்க எவ்வளவு நாமங்கள் பாருங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பல நாமங்கள் இருக்கு. அதுல அருமையான நாமம் என்ன? ரோஃபேக்கா. பாருங்க இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் அந்த எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்தவனே முதல் நாமமே தன்னை வெளிப்படுத்துகிறார். என்ன? சுகத்தின் தேவன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஏன்னா இஸ்ரேல் ஜனங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, எகிப்துல இருந்து தேவன் கூப்பிட்டு வந்தவனையும் பாருங்க எத்தனை பேருக்கு வியாதி இருந்திருக்கும், எத்தனை பேருக்கு வலி வேதனைலாம் இருக்கும். ஆனா ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க அந்த வனாந்தரத்துல போக போறாங்க பாருங்க. அந்த செங்கடலை தாண்டி வனாந்தரத்துக்கு பிரயாணம் பண்ண போறாங்க. சில பேர் யோசிச்சிருப்பாங்கல்ல, ஐயோ வனாந்தரத்துல போறோமே, எப்படி நம்ம நடக்க போறோம், என்ன கால் வலிக்குமே, கை வலிக்குமே, ஏதாச்சும் கல்லு பட்டுடுச்சுன்னா கால்ல என்ன பண்றது, வியாதி வந்துருச்சுன்னா என்ன பண்றது, ஃபீவர் வந்துருச்சுன்னா பாருங்க. உலகம் என்கின்ற அந்த வனாந்தரம் பாருங்க, உலகம் என்று இது ஒரு வனாந்தரம் என்று வேதம் சொல்லுது. இந்த வனாந்தரத்துல பாருங்க, நீங்க இன்றைக்கு இருக்கிறீங்க. நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், ஐயோ இந்த உலகம் என்கின்ற வனாந்தரத்துல நான் எப்படி பயணம் பண்ண போறேன், பல தடைகள் இருக்கு, வியாதின்ற ஒரு தடை இருக்கு, நோயின்ற ஒரு தடை இருக்கு, இதெல்லாம் என்ன ஆட்டி படைக்குது ஒரு வேலை. இல்லைங்க, கவலைப்படாது, இயேசுங்க பரிகார், இயேசுங்க ரோஃபேக்காவா இருக்கிறா. சொல்லுங்க, வாய் தன் சொல்லுவோமா? இயேசு என்னுடைய ரோஃபேக்கா. எமீன். எத்தனை பேர் சொல்றீங்க? எமீன். கர்த்தர் உங்களை யாவரும் ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை தினம் நாம் மீண்டுமாய் நம்ம இந்த ஈலிங் ஸ்கூல் மூலமாய் சில காரியங்களை கற்றுக்கொள்வோம். பாருங்க, இந்த ஈலிங் ஸ்கூல்ல நம்ம நடத்துகிறது முக்கிய நோக்கம் என்ன? தெய்வீக சுகம் ஒருத்தருக்கும் உண்டு. நான் சொல்லியிருக்கேன், தெய்வீக சுகம்னா என்ன? நோயே இல்லாம வாழ்றதுதான். அப்போ ஒருவேளை நீங்க கேட்கலாம், அப்புறம் ஏன் பிரதர் எனக்கு வியாதி வந்து, எனக்கு ஏன் பிரதர் வேதனை இருக்கு நீங்க கேட்கலாம். ஒரே ஒண்ணுதாங்க, பிசாசு பாருங்க வியாதி வேதனை எடுத்துட்டு வரலாம். நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க? அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஐயோ வந்துருச்சு என்ன பண்ண, இல்ல இயேசு நாமத்துல வெளியே போ. இயேசு என்னுடைய ரோஃபேக்காவா இருக்கிறான். ஓகே, ஒருவேளை வந்துருச்சா பிரதர்? வந்துருச்சு பிரதர். சொல்லுங்க, வாய் திறந்து. ஆனா வராது, நான் விசுவாசிக்கிறேன். எகிப்துக்கு பண்ணின ஒரு வியாதியும் வரப்பண்ணேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார், தேவன் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? ஒருவேளை இன்றைக்கு வியாதியின் படுக்கையில இருக்கிறீங்களா? நீங்க இன்றைக்கு வாயை திறந்து சொல்லுங்க, இந்த நாமத்தை சொல்லுங்க, இயேசு, இயேசு என் பரிகாரி. சொல்லுங்க, இயேசு என்னுடைய ரோஃபேக்கான வாயை திறந்து சொல்லுங்க. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தர் தாமே உங்களை யாவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.